வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு செகண்ட் கவுன்சிலிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்டுருந்தீங்க. இப்போ செகண்ட் கவுன்சிலிங் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டோட அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அதனால் செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மோர் ஓவர் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து கிளியராக வந்து நான் சொல்கிறேன். அது ஒரு எக்ஸெப்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு தான். இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்கோட ஒரு அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து இப்போ வந்துட்டு எப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டு 75ஓட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எவ்வளோ இருந்திருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துட்டு 76.3 வந்துட்டு பிசிக்கு வந்து இருந்தது. வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு 75.52 இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 74.74 இருந்துட்டு 74.10 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு 76.40 75.80 வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்துட்டு 77.14 இருந்துட்டு 76.44 வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு இருந்திருக்கு. எஸ்சி அருந்ததியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 இருந்துட்டு 73.15 வரைக்கும் இருந்துட்டு எஸ்டிக்கு வந்துட்டு 79.50 வந்துட்டு 76.43 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் மார்க் இருந்தது. இந்த கவுன்சிலிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து 75 வரைக்கும் வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகேவா, எல்லாமே 75 வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்கிறதால அப்போல்லாம் எக்ஸெப்டேஷன் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி வந்துட்டு 80 சீட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. 80 சீட் வந்துட்டு இருக்குது. மீதி 20 சீட்ஸ் தான் இருக்குது. இன்க்ளூடிங் ப்ரைவேட் லா காலேஜோட சேர்த்து 20 சீட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது. அந்த 20 சீட்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா இப்போ வந்துட்டு ஓசிக்கு வந்துட்டு மோரோவர் ஓப்பன் கேட்டகரியில் வந்துட்டு எந்த செகண்ட் கவுன்சிலிங் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்காது. மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 83ஓட வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லை 82.5 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்கும். இதே பிசி முஸ்லீம் வந்து உங்களுக்கு வந்துட்டு 75.10 வந்துட்டு 74.10 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 74.90 வந்துட்டு 73.50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 74.50 வந்துட்டு 73.20 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிக்கு வந்துட்டு 75.70 வந்துட்டு 73.80 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி அருந்ததியருக்கு வந்துட்டு 72.35 வந்துட்டு 71.10 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிக்கு வந்துட்டு 68 வந்துட்டு 65 வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்துட்டு எக்ஸெப்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு தான். மோரோவர் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதோட கம்மியாகவும் வரலாம், இதோட ஜாஸ்தியாகவும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு எக்ஸெப்டேஷன் கட் ஆஃப் மார்க் தான். மோரோவர் இந்த எக்ஸெப்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங் இந்த மந்த் எண்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் சீட்டு கிடைக்கல, நான் வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி அப்படின்னு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிளாட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளாட் எக்ஸாம் பற்றி எதனாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. உங்களுக்கு அதில் 3000 சீட்ஸ் வந்து இந்தியா லெவலில் இருக்குது. அதில் எதனாச்சும் ஒரு சீட்டு கூட கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்துட்டு பர்சன்டேஜ் மார்க்லாம் முக்கியம் இல்லை. யூஜியில் ஒன்லி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் கிளியரன்ஸ் ஆகிற மார்க்கு தான் ரொம்ப முக்கியம். அது மோரோவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது ஃபீஸும் வந்து கம்மியாக வந்து நீங்கள் ஒரு சில காலேஜஸ்லாம் படிக்கலாம் ஸ்காலர்ஷிப்போடு சேர்த்து. அதனால் செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து உங்கள் சீட்டு கிடைக்கலனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளாட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா காலேஜில் சீட்டு கிடைக்காம இருக்கிறவங்களும் அவங்களுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இந்த எக்ஸெப்டேஷன் மார்க் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.